மாலையும் தாலியும் இல்ல கல்யாணம். விட்டு சொன்னேன்ல, அவகிட்ட சொல்லிடுறேன். ஏ கீர்த்தி, அவ சொல்றதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். உங்க யாருக்காவது யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? அப்படி ஏதாவது இருந்தா இப்பவே சொல்லிடுங்க. ஆமா சார், எனக்கு சந்தேகம் இருக்கு. தோ இங்க நிக்கிறாள செல்வி, அவ மேலதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. இவதான் மகா சாப்பிடுற சாப்பாட்டுல விஷம் வச்சிருப்பாளோன்னு தோணுது. சார், அவங்க பொய் சொல்றாங்க. இதெல்லாம் செஞ்சதே இவங்களாதான் இருக்கணும். இல்ல சார், எங்க அம்மா சொல்றதுதான் உண்மை. எங்க அண்ணி மேல இருக்கிற பொறாமையில அவங்க வயித்துல இருக்கிற குழந்தைய கொல்றதுக்காக இந்த செல்வி தான் தேவையில்லாம சாப்பாட்டுல விஷத்தை கலந்து கொண்டு வந்திருக்கா. சார், இவங்க சொல்றத நம்பாதீங்க சார். இவங்க பேசுறது எல்லாமே பொய். இவங்க தான் எப்பவுமே எங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆளாளுக்கு இப்படி பேசுறத நிறுத்துறீங்களா? இங்க நான் மட்டும்தான் பேசணும். நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். அம்மா, நீங்க தானே ஸ்டேஷனுக்கு கால் பண்ணீங்க? ஆமா சார். நீங்களே சொல்லுங்க. அதான் சார், இவதான் சார், இந்த செல்விதான் சார் காரணம். எங்க குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை இருந்துச்சு சார். இவங்க தனியா இருக்காங்க சார். நாங்க எல்லாரும் ஒரே வீட்ல இருக்கோம் சார். ரொம்ப நாள் கழிச்சு அவங்க அக்காவுக்கு சீமந்தம்னு என் மாப்பிள்ளை இவங்களை வர சொன்னாரு சார். இவங்களும் சமைச்சு எடுத்துக்கிட்டு வரேன்னு ஏதேதோ சாப்பாடு செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அத கொண்டு வந்து மகாவுக்கு ஊட்டி விட்டாங்க. அத சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சார் மகாவுக்கு இப்படி ஆச்சு. ஆமா சார், சிரிச்சு பேசி எங்க அண்ணி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. இப்ப பாத்தீங்களா ஐசியூல எப்படி படுத்திருக்காங்கன்னு. இவங்க தான் சார் இதுக்கு காரணம். சார், அவங்க சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். நாங்க எங்க அக்காவுக்கு நல்ல சாப்பாடு தான் எடுத்துட்டு வந்தோம். இவங்க எங்க மேல இருக்க பொறாமையில சொல்றாங்க சார். யோ கான்ஸ்டபிள் சார், இவங்க கிட்ட என்ன ஏதுன்னு எழுதி வாங்கிக்க. ஓகே சார். ஆளாளுக்கு மாத்தி மாத்தி குத சொல்லிட்டு இருந்தா யாரு செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவா புரியுது. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அவங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல தான் ஏதோ கலந்துருக்குன்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா சமைச்சீங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமா சார், நாங்க தனியா தான் சமைச்சு எடுத்துட்டு வந்தோம். ஆமா சார், கடையில ஸ்பெஷல் ஆர்டர் கொடுத்து எடுத்துட்டு வந்தேன். அப்போ அந்த சாப்பாட்டுல தான் மருந்து கலந்துருக்கு. உங்க ரெண்டு பேரும் சாப்பாட்டையும் தனித்தனியா லேப் டெஸ்ட்டுக்கு கொடுத்தா எதுல மருந்து கலந்துருக்குன்னு ஈஸியா தெரிஞ்சிடும். கொடுங்க சார், டெஸ்ட் கொடுங்க. அப்பதான் இவங்களோட தில்லுமுள்ளு எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க டெஸ்ட் பண்ணுங்க சார். மடியில கனம் இருந்தா தானே பயப்படணும். நாங்க தான் ஒண்ணுமே பண்ணலையே. நாங்க நிரபராதின்னு எங்களுக்கு தெரியும் சார். சரி வாங்க, வீட்டுக்கு போய் அந்த ஃபுட் சாம்பிளை எடுத்துக்கிட்டு அதை லேப்ல கொடுத்துடலாம். அப்பதான் உண்மையான குற்றவாளி யாரு நிரபராதி யாருன்னு தெரிய வரும். சரி வாங்க போலாம். எங்களுக்கு எந்த பயமும் இல்ல. கான்ஸ்டபிள் வாங்க போலாம். இருங்க இருங்க, எதுக்காக இத்தனை பேர் வரீங்க? சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரோட ஹஸ்பண்ட் மட்டும் வாங்க, மற்றவங்களாம் இங்கே இருங்க. சார், அவ என் பொண்ணு தான் சார். நான் வேணா டிஎஸ்பி கிட்ட கூட பேசுறேன். அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான் சார். தெரிஞ்சவராவே இருக்கட்டும், நீங்க இங்கே இருங்க, நாங்க விசாரிச்சுட்டு வரோம். அப்பா, நாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறோம். நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து எது என்ன வேணும்னு பாத்துக்கோங்க. வாங்க போலாம். பாத்துக்கங்க, நீங்க போயிட்டு வாங்க. போயிட்டு வந்துடுறேன்.
அம்மா என் பொண்ணு ஒரு பக்கம் இப்படி படுத்த அவஸ்தைப்பட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் என் குடும்பமானம் சந்து சிரிக்குது. கடவுளே, எந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. இங்க பாருங்க சம்மந்தி, அதான் போலீஸ் வந்துட்டாங்கல்ல, இனி தப்பு பண்ணவங்க தப்பிக்க முடியாது. நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க. அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுற? இது நம்ம குடும்பத்துக்கு கஷ்ட காலம்மா. இதுல இருந்து கண்டிப்பா நம்ம மீண்டு வருவோம். அழாதம்மா. செல்வி அண்ணி பாவம், கீர்த்தி அண்ணி வேணும்னே அவங்க மேல பழிய போடுறாங்க. செல்வி அண்ணி இந்த மாதிரி நிறைய பாத்துட்டாங்க. எல்லாத்தையும் முறியடிச்சு அவங்க மீண்டு வருவாங்கம்மா. ஆமாமா, விசாரணையில கீர்த்தி தான் இத பண்ணினான்னு மட்டும் எனக்கு தெரிய வந்தது, நான் அவளை வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவேன். எனக்கு ஒரு முடிவு தெரியட்டும், அவளை நான் ஒண்டி இல்லைன்னு பண்ணிடுறேன். இதுதான் வளகாப்பு நடந்த வீடா? சார் வாங்க சார். ம். வாங்க. போலாம். வாங்க வேலு. எல்லாம் அப்படியே தானே இருக்கு? யாரும் எதுவும் மாத்தி வைக்கல? இல்ல சார், ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா உங்க கூட தான் வரும். இங்க பாருங்க, யார் இந்த காரியத்தை பண்ணியிருந்தாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அப்படி சொல்லுங்க சார். ஆமா, நீங்க தானே அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட்? ஆமா சார். இவங்க சொல்ற மாதிரி யார் மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? சார், எனக்கு என்ன நடந்ததுன்னே புரியல. யார் மேலேயும் சந்தேகப்படுற மன நிலைமையிலேயே நான் இல்லை. எனக்கு என் பொண்டாட்டியும் வயித்துல வளர்ற பிள்ளையும் நல்லபடியாக வீட்டுக்கு வந்தா போதும். இந்த விசாரணையெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. நான் என் மனைவிக்கு துணையா ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும். என்னை விட்டுடுங்க சார், நான் போறேன். நீங்க என்ன வேணாலும் விசாரிச்சுட்டு வாங்க. இங்க பாருங்க, உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா எல்லாத்தையும் நாங்க முறையா தான் பண்ண முடியும். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. விசாரணை முடிஞ்சதும் போயிடலாம். நீங்க வந்து அப்படி உட்காருங்க. வாங்க வாங்க, உட்காருங்க சார். சரி, இந்த சாப்பாடை எங்க ஆர்டர் பண்ணீங்க? இல்ல வீட்ல சமைச்சீங்களா? சார் இதுல பாதி நான் ஆர்டர் பண்ணது, இதோ மீதிலாம் இந்த மேடம் இருக்காங்களே அவ வீட்ல செஞ்சு எடுத்துட்டு வந்தது.